அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களின் அரையாண்டு தேர்வு மதிப்பெண் விவரங்களை பதிவு செய்கிறது எப்படி, வகுப்பு ஆசிரியர் பதிவு செய்த மதிப்பெண் விவரங்களை பள்ளி தலைமை ஆசிரியர் வெரிஃபை பண்றது எப்படி, மதிப்பெண் விவரங்களை பிடிஎஃப் ஆக டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்கே நாலாவதாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அகாடமிக் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மார்க் என்ட்ரி 6th to 10th அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அகாடமிக் ஸ்கோர்ஸ் என்டர் பண்ணக்கூடிய பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் அகாடமிக் இயர் வந்து டிஃபால்ட்டாகவே 2023-24 செலக்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸின் கீழே வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சரை அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸஸ் மட்டுமே எனேபிள் ஆகும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செக்ஷனை கிளிக் பண்ணி செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைப்புக்கு கீழே வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதில் ஆஃப் இயர்லி எக்ஸாமை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நான் 7ஆம் வகுப்புக்கு கிளாஸ் டீச்சர், ஸோ அதனால 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் எம்இஸ் ஐடி, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் அண்ட் சப்ஜெக்ட், டோட்டல் மார்க்ஸ், ரிமார்க்ஸ் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு நோட் கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வரல அப்படின்னு சொன்னால் ஆப்சென்ட்டாக இருந்தாருன்னா ஏ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி மார்க் என்டர் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். அந்த ஆக்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் என்டர் பண்ணக்கூடிய பாக்ஸஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ தமிழுக்கு நேரம் வச்சுக்கிட்டு தமிழில் அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க்கோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ்க்கு நேரம் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் இங்கிலீஷில் அப்படின்றத பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இங்கே மார்க் என்டர் பண்ண வந்து டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் மேக்ஸ் அப்படின்ற பாக்ஸ்க்கு நேரம் வச்சுக்கிட்டு மேக்ஸ் மார்க் என்டர் பண்ணிக்கோங்க. சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் அப்படின்றதையும் பார்த்து இப்படி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு வரல அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஏ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் இங்கே தெரியக்கூடிய கிரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த டிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ ஒரு எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட் வராதனால ரிமார்க்ஸ்க்கு நேரம் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வந்து தவறுதலாக ஒரு மார்க் வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்றாலுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து சோசியலுக்கு வந்திருந்தாரு. ஸோ அதையும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த எடிட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறுதலாக என்டர் பண்ண மார்க்குகளை நீங்கள் திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸோ மாற்றிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 65 எடுத்திருந்தாருன்னா ஸோ இந்த மாதிரி திருத்தம் செய்துக்கிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிக் அந்த கிரீன் கலர் டிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரிமார்க்ஸுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் கீழே இருக்கக்கூடிய எடிட் சிம்பலை கிளிக் பண்ணி இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை பயன்படுத்தி என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லாக் அவுட் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணிட்டு வகுப்பு ஆசிரியர் பதிவு செய்த விவரங்களை பள்ளி தலைமை ஆசிரியர் எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எம்இஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்கே ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 4 சப் மெனு ஓப்பன் ஆகும். அதில் செகண்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ நிறைய ரிஜிஸ்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் செகண்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிஜிஸ்டரில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 6th to 9th மார்க் ரிஜிஸ்டர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் அகாடமிக் இயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 7th ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால 7th நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைப்புக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப் இயர்லி எக்ஸாமை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஸோ 7ஆம் வகுப்பு மாணவர்களுடைய மதிப்பெண் பட்டியல் வந்து நம்ம வந்து பிடிஎஃபாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுடைய எம்இஸ் ஐடி, ஸ்டூடெண்ட்டோட நேம் அண்ட் மார்க் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் மட்டும் என்ட்ரி ஆயிருக்கும். ஸோ நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பதிவு பண்ணிட்டோம்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பிடிஎஃபை கிளிக் பண்ணி நம்ம பிடிஎஃபாக கூட இதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆயிருந்தா ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நம்ம வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க் ரிஜிஸ்டர், ஸ்கூல் நேம், டைஸ் நேம், கிளாஸ் இருக்கும், செக்ஷன் இருக்கும், எக்ஸாம் டைப், ஆஃப் இயர்லி எக்ஸாம், ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய நேம். ஸோ இந்த மாதிரி பிடிஎஃபாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எக்ஸல்ல வேணும் அப்படின்னாலும் இங்கே கிளிக் பண்ணி எக்ஸலை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸலாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மார்க் ரிஜிஸ்டர் வந்து எக்ஸல் சீட்ல வேணும் அப்படின்னாலும் ஸோ இந்த மாதிரி எக்ஸலா கூட நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலா இந்த பேஜ் வந்துக்கோங்க. ஸோ இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.